அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க இராணுவம் அதிரடியாக கைது செய்திருக்காங்க. வெனிசுலாவுக்குள்ள அதிரடியாக புகுந்த அமெரிக்க இராணுவம் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை பிடித்து சென்ற நிலையில் ரஷ்ய அதிபர் புதினுக்கும் இந்த நிலை ஏற்படலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் அதிபர் பேசியிருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். வெனிசுலா அதிபரை போல புதினை பிடிக்க அமெரிக்கா உத்தரவிட சான்ஸ் இருக்கிறதா, ட்ரம்ப் சொல்வது பார்ப்போம் அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் விளக்கமாக தெரிஞ்சுக்கப்புறம் அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க இராணுவம் அதிரடியாக கைது செய்து வெனிசுலாவுக்குள்ள அதிரடியாக புகுந்த அமெரிக்க இராணுவம் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவங்களுடைய மனைவியை பிடித்து சென்ற நிலையில் ரஷ்ய அதிபர் புதினுக்கும் இந்த நிலை ஏற்படலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் அதிபர் பேசியிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது தொடர்பாக ட்ரம்பின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாகவும் இதற்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ உடந்தையாக இருக்கிறதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்தார். இந்த நிலையில தான் கடந்த 3ஆம் தேதி வெனிசுலா தலைநகர் காரக்ஸின் பல பகுதிகளில் அதிகாலையில் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருந்தது. இதையடுத்து வெனிசுலா படகுகள் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. வெனிசுலாவை சுற்றி கரீபியன் கடல் பகுதியில் அமெரிக்கா தனது படைகளை குவித்திருந்தது. வெனிசுலா அதிபர் பதவியில் இருந்து மதுரோ வெளியேற வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரித்த நிலையில அடுத்த சில மணி நேரங்களில் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்க இராணுவம் கைது செய்திருந்தாங்க. அந்த நாட்டிற்குள்ள சென்ற மதுரோவை கைவிலங்கு கட்டி கண்ணில் கருப்பு துணியை கட்டி அழைத்து வந்தது. இது உலக அளவில் கவனம் பெற்றது. தற்போது நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்து நியூயார்க் சிறைசாலையில் அடைத்திருக்கிறாங்க அமெரிக்கா. ட்ரம்பினுடைய இந்த அதிரடியான நடவடிக்கைக்கு பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்திருந்தாங்க. வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவுக்கு கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருந்தாங்க. அமெரிக்க ஆதரவு நாடுகள் ட்ரம்பின் நடவடிக்கையை பாராட்டியும் வந்துட்டுருக்கு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி புதினும் இதே பாணியில பிடிக்கப்படுவாரா அப்படின்ற ரீதியில பேசியிருந்தாரு. அதாவது ரஷ்யாவின் விளாடிமிர் புதினுக்கும் இது போன்ற விதியை ட்ரம்ப் திட்டமிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியின் இந்த கருத்துல இருந்து மாறுபட்டிருக்கிறார். இது தொடர்பா ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, புதின் மீது எனக்கு கடுமையான அதிருப்தி இருந்தாலும் அது போன்ற ஒரு நடவடிக்கை அவசியமில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன்ல போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக அவருக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் பிடி வாரண்ட் பிறப்பித்திருக்காங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே கடந்த 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் மூண்டது. உக்ரைன் நேட்டோ கூட்டமைப்பில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைன் மீதான படையெடுப்பை புதின் மேற்கொண்டார். 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் இந்த போரில் இரு நாடுகளிலையும் பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டும் இருக்கிறது. ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தும் இருக்கிறாங்க. உக்ரைனின் பல பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றிய போதிலும் உக்ரைனை வீழ்த்த முடியாம திணறி வந்துட்டு உக்ரைனுக்கும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஆதரவு அளித்து வருவதால் ரஷ்யாவுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா தீவிர முயற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ட்ரம்ப் இரு நாட்டு தலைவர்களையும் தனித்தனியே அழைத்து பேசி போர் நிறுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இருப்பினும் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இது தொடர்பான பல்வேறு விவாதங்கள் தற்போது எழுந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் வெனிசுலா அதிபர் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டின் எண்ணெய் வளங்கள் அனைத்தும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளதாக அறிவித்திருக்காரு அதிபர் ட்ரம்ப். எண்ணெய் நிறுவனங்களை உடனடியாக முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னும் இது தொடர்பாக பல்வேறு கூட்டமைப்புகள் பரிசீலனை செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதிபர் ட்ரம்ப் எண்ணெய் நிறுவனங்கள் உடனடியாக முதலீடு செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தார். வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படைகள் சமீபத்தில் கைது செய்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து அந்நாட்டின் நிர்வாகம் மற்றும் எண்ணெய் வளங்கள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நேற்று வெள்ளை மாளிகையில் உலகின் முன்னணி எண்ணெய் நிறுவனங்களின் தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் பேசிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்காவிட்டால் ரஷ்யா அதிபர் சீனா
இந்த வளங்களை கைப்பற்றி இருக்கும். தற்போது அனைத்தும் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பாதுகாப்புக்காக பிரம்மாண்டமான கடற்படை நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிவித்திருந்தார். இந்த கூட்டத்தில் செவ்ரான் அப்படின்றவர் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இது தொடர்பான செவ்ரான், எக்ஸான் மொபைல் உள்ளிட்ட நிறுவனங்களினுடைய தலைவர்களும் பங்கேற்றிருந்தாங்க. அவர்களிடம் பேசிய ட்ரம்ப், இனிமே நீங்கள் வெனிசுலா நிர்வாகத்திடம் பேச தேவையில்லை, நேரடியாக எங்களுடன் தான் பேச வேண்டும். சிதிலமடைந்திருக்கக்கூடிய கட்டமைப்பை சீரமைக்க $100 பில்லியன் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு கராரா தெரிவித்திருக்காரு. மேலும் எண்ணெய் விற்பனை பணம் முதல்ல அமெரிக்க வங்கி கணக்கிற்கு தான் வரும் அப்படின்னும் அங்கிருந்து தான் மற்றவர்களுக்கு பிரித்து தரப்படும் அப்படின்னு கூறிய அவர், அமெரிக்காவிற்கு தொடர்ந்து 50 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நிபந்தனை விதித்திருந்தார். இதற்கு பதிலளித்த எக்ஸான் மொபில் நிறுவன தலைவர், தற்போதைய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் செய்வது அப்படிங்கிறது சாத்தியமற்றது அப்படின்னு தயக்கம் காட்டியிருக்காங்க. முந்தைய எழுப்புகளை சுட்டி காட்டிய போது அதை ட்ரம்ப் நகைச்சுவையாக கடந்து சென்றது தொழிலதிபர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியும் இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போரை தடுத்து 1 கோடி உயிர்களை காப்பாற்றின. கடந்த 2025 ஆண்டு மே மாதம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே கடும் போர் மூளும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அணு ஆயுத பயன்பாடு வரைக்கும் செல்ல இருந்த இந்த மோதலை தானே தலையிட்டு தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். இதற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் இந்தியா தரப்புல 3ஆம் நபர் தலையீடு இல்லாம இருதரப்பு இராணுவ பேச்சுவார்த்தை மூலமே போர் நிறுத்தம் ஏற்பட்டும் இருக்கிறது. காஷ்மீர் உள்ளிட்ட விவகாரங்கள்ல 3வது தலையீடு அப்படின்றது, அதாவது 3வது நாட்டின் தலையீட்டை இந்தியா ஒருபோதும் ஏற்காது அப்படின்னு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப், இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெறவிருந்த அணு ஆயுத போரை நான் தடுத்து நிறுத்தின. இதன் மூலம் குறைந்தபட்சம் 1 கோடி உயிர்களை காப்பாற்றின. இதற்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் எனக்கு பொதுவெளியில் நன்றி தெரிவித்திருக்காரு அப்படின்னு பெருமிதத்துடன் கூறியிருக்காரு. தான் இதுவரை 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறதாகவும் இதற்காக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் கூறியுள்ளது சர்வதேச அரங்கில் மீண்டும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம வெனிசுலா இடைக்கால அரசு தங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கிறதுனால அந்த நாட்டின் மீதான அடுத்த கட்ட தாக்குதல் திட்டத்தை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறாரு. இது குறித்து ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெனிசுலா இடைக்கால அதிபர் டெல்சி டோட்கிஸ் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருகிறார். எண்ணெய் ஏற்றுமதி பாதுகாப்பு விவகாரங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அதனால 2ஆம் கட்ட இராணுவ நடவடிக்கை திட்டத்தை ரத்து செய்கிற நிக்கோலஸ் மடுரோவை நீதிமன்றத்தில் நிறுத்தி வெனிசுலாவை மீட்டெடுக்கும் பணி தொடரும். வெனிசுலாவின் எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அமெரிக்கா கட்டுப்படுத்தும் திட்டம் தொடர்ந்து முன்னெடுத்து செயல்படும் அப்படின்னு தனது பதிவில் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். வெனிசுலாவில் கடந்த 3ஆம் தேதி அமெரிக்க சிறப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதல் நடவடிக்கையில் அந்த நாட்டின் அதிபராக இருந்த நிக்கோலஸ் மடுரோவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. ரோட்ரிகல் இடைக்கால அதிபரானார். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக ரோட்ரிகல்ஸ் அறிவித்தும் இருந்தாங்க. எண்ணெய் ஏற்றுமதி மூலம் கிடைத்த வருவாயை அமெரிக்க கணக்குகளில் வரவு வைக்க அவர் ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. இது தவிர அமெரிக்காவின் அறிவுறுத்தலை ஏற்று ஏராளமான அரசியல் கைதிகளை இடைக்கால அரசு விடுதலையும் செய்திருக்காங்க. இத்தகைய ஒத்துழைப்பு காரணமாக வெனிசுலா மீது அடுத்த கட்ட தாக்குதல் நடவடிக்கையை ரத்து செய்வதாக ட்ரம்ப் தற்போது அறிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அமெரிக்க அதிபராக பதவி ஏற்றிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு காத்திருக்கும் சவால்கள் ஏராளம். வர்த்தக போர் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் சீனா தனது இராணுவ பலத்தை அசுர வேகத்தில் பெருக்கியும் வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்போதைய சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா சீனா அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய ஹரிகேன் 3000 என்ற அதிநவீன ஆயுதம் அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகனையே கலக்கமடைய செய்திருக்கிறது. இது ஒரு ட்ரிக் வாகனத்தில் பொருத்தப்பட்ட உயர்சக்தி வாய்ந்த மைக்ரோவேவ் ஆயுத அமைப்பாகும். சீனாவின் அரசுக்கு சொந்தமான பாதுகாப்பு ஒப்பந்த நிறுவனமான நோரின்கோ இதனை உருவாக்கியும் இருக்கிறார். இதனுடைய சிறப்பு அப்படிங்கிற
அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதாவது நவீன கால போர்களில் எதிரி நாட்டு எல்லைக்குள்ள நுழையாமலேயே தாக்குதல் நடத்த ட்ரோன் கூட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது. நூற்றுக்கணக்கான சிறிய ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தும் போது அதை சுட்டு வீழ்த்துவது கடினம். ஆனால் இந்த ஹரிகேன் 3000 அந்த வேலையை மிக எளிதாகவே செய்கிறது. சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் வரும் ட்ரோன் கூட்டங்களை கூட இந்த ஆயுதம் தனது மைக்ரோவேவ் கதிர்களால் வந்து உடனே வீழ்த்தி பொசுக்கி செயலிழக்க செய்யும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவின் இதே போன்ற ஆயுதமான லியோனிடாஸ் அமைப்பை விட சீனாவின் இந்த ஆயுதம் அதிக தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்டது அப்படின்னு நிபுணர்களும் சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.